ரமலான் 22 சஹர் சாப்பிடுவதின் சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவும் அவன் மலக்குகளும் சஹர் சாப்பிடுவோரின் மீது அருள் புரிகின்றனர். அல்லாஹு தஆலாவின் வெகுமதிகளும் பேருபகாரங்களும் எந்த அளவு இருக்கின்றன என்பதை காணுங்கள். நோன்பின் பரக்கத்தினால் சஹர் நேர உணவையும் இந்த உம்மத்தினருக்கு நன்மைக்குரியதாக ஆக்கி தந்துள்ளான். அதிலும் முஸ்லிம்களுக்கு நற்கூலியை வழங்குகின்றான். சஹர் சாப்பிடுவது முஸ்தஹப்பு. பெரும்பாலார் சோம்பேறித்தனத்தால் இந்த சிறப்பை இழந்து விடுகின்றனர். சிலர் தராவீஹ் தொழுவதால் சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிடுகின்றனர். இதனால் சஹர் நேர நன்மையை இழந்து விடுகின்றனர். இரவை 6 பகல்களாக ஆக்கினால் அதில் கடைசி பாகம்தான் சஹருடைய நேரம் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் நோன்பின் சந்தேகம் ஏற்பட்டுவிடும் அளவுக்கு பிற்படுத்தக்கூடாது. நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே நோன்பு நோற்பதில் வித்தியாசம் சஹர் சாப்பிடுவதுதான். அவர்கள் சஹர் சாப்பிடுவதில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். சஹர் சாப்பிட்டு கொள்ளுங்கள், அதில் பரக்கத் இருக்கிறது. ஜமாத்தாக செயல்படுவது, ஷரீத் என்ற உணவை சாப்பிடுவது, ஷஹர் சாப்பிடுவது ஆகிய 3 செயல்களிலும் பரக்கத் இருக்கிறது என்று ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அல்லாஹ் தஆலாவின் உதவி அவர்களுக்கு இருக்கிறது என்பதாகும். ஷரீத் என்னும் இறைச்சி ரொட்டியும் கலந்து அரபு நாட்டில் செய்யப்படும் சுவை மிகுந்த உணவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது சஹர் சாப்பிடுவதற்கு சஹாபாக்களை அழைத்தால் பரக்கத்துடைய உணவை சாப்பிட வாருங்கள் என்றுதான் கூறுவார்கள். சஹர் சாப்பிட்டு நோன்பு வைக்க சக்தியை உண்டாக்கி கொள்ளுங்கள். மதியானம் சற்று நேரம் தூங்கிக் கொள்ளுங்கள். இரவின் கடைசியில் எழுந்து அல்லாஹை தொழுது அல்லாவிடம் உதவி தேடிக் கொள்ளுங்கள். எனவே நாமும் அல்லாஹ்வை தொழுது உதவி தேடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.